Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. சோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணீங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக வரும். அண்ட் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது. ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், கால்சியம் அண்ட் அயன் பவுடர், அடுத்து வெயிட் லாஸ் லஞ்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக வரும். அடுத்தது வந்து வெயிட் லாஸ் காம்போ, அடுத்து கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், அடுத்து நம்மளுடைய ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், குங்குமாதி சீரம், லிப் லைட்டனிங் க்ரீம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் காம்போ அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு 3 வேளையும் நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிடும் அந்த ஒரு ட்ரிங்க்குனால அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம 3 வேளையும் சாப்பிட்ற உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், கலோரி கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா அந்த 3 வேளைக்கு தேவையான ஆரோக்கியமான கலோரி கம்மியான ஃபுட்டு சிறுதானியங்கள் வச்சு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா படி, அப்போ தான் அது நடக்கும் இது நடக்கும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இரு. ஏன்னா அந்த மாதிரி பயம் தான் நிறையா ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்படி ஒரு குழந்தை வந்து டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப யாரோ வந்து அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கத்திகிட்டே ஓடி வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து தைரியமாக இருக்க சொல்லுங்கள். தைரியமாக இருக்க சொல்லுங்கள். யாரும் அந்த குழந்தைய வந்து இப்படி டச் பண்ணாலும் நல்லது சொல்கிறதுக்கு கூட டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால பாப்பா கிட்ட அதுதான் சொல்லுவேன். நல்லது சொல்கிறதுனா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி நின்னே நீ வந்து சூப்பராக படிக்கிறவன், நல்லா படிக்கிறவன், நல்லா பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, உன்னை வந்து பாராட்டுறதுக்கு கூட உன்னை யாரும் டச் பண்ணுறதுக்கு நீ அனுமதிக்காத அப்படின்னு தான் பாப்பாட்ட நான் சொல்லி வைப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்து யார் எது கொடுத்தாலும் எதுவுமே வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு செஞ்சதுக்கு தெரியும், யாரும் வந்து செய்ய விட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்க கிட்டே சொல்லிவிடுங்க, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி கூட வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி யார் எது கொடுத்தாலுமே அந்த குழந்தைங்களை வந்து நம்பி வாங்கி சாப்பிட வேண்டாம், அம்மா அப்பா கையால் கொடுக்கறத மட்டும் நீ வாங்கிக்கோ அப்படின்றத சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நிறைய இப்போ டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறோம், பாட்டு கிளாஸ் அனுப்புகிறோம், ட்ராயிங் கிளாஸ் அனுப்புகிறோம். இது எல்லாத்தையும் அனுப்புங்க ஓகே. ஆனால் இது கூட சேர்ந்து தற்காப்பு கலை அப்படின்ற விஷயத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு செலவு பண்ணி ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து, ஏன்னா எல்லா இடத்துக்குமே அம்மா அப்பா வந்து கூடயே போய்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஒரே குழந்தைனா கூட நம்ம கூட போயிட்டே வந்துட்டே இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்து 2 குழந்தை 3 குழந்தை வச்சுருக்கும் போது எந்த குழந்தை கூட தான் நீங்கள் போவீங்க? 10 குழந்தைய வச்சுருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கிட்ட கூட நம்ம வந்து சொல்லி புரிய வச்சிடலாம். இந்த பெரிய குழந்தைங்களுக்கு லவ் விஷயம் இதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம புரியவே வைக்க முடியல. அது வந்து பாவமாக தான் இருக்குது அந்த பிள்ளைங்களை நினச்சா. ஏன்னா என்கிட்டயே பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம பிஸ்னஸ்க்காக. ஸோ அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவர்கிட்ட கூட ஃபோன் பண்ணி, அண்ணா நான் அக்கா கிட்ட பேசணும், நான் இப்படி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் சொல்லி நான் அதை அவங்கக்கிட்ட பேசணும், எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நம்புறது, யாரையுமே நம்பக்கூடாது. நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருந்தாலுமே இப்போல்லாம் நான்லாம் எப்படி தெரியுமா மாறி போயிட்டேன். நான் 100% ஒருத்தவங்களை நம்பினது போய் இப்போ 75% நம்பிக்கை, 25% சந்தேகம், இப்படி வாழ்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா யாரை நம்ம ரொம்ப நம்புகிறோமோ, எங்களுக்கு அது நடந்திருக்கு, நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஆப்பா எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க, யாரையும் முழுசாக நம்பாத, அதுக்குன்னு நம்பாமையும் போயிடாத, முழுசாக நம்பாத அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி வைங்க. அதே மாதிரி முழுசாக நீ நம்புறது கூட ஓகே, ஆனால் உன்னையே எடுத்து நீ கொடுக்குற பாரு அது வேண்டாம். குழந்தைங்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி குழந்தைங்க வந்து நம்மளை நம்பணும்.
நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாட்ட சொன்னோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து நம்மளை தேவையில்லாமல் நம்மளை சந்தேகப்படுறது, நீ என்ன பண்ண நம்மளை கேள்வி கேட்கறது, திட்டுறது, இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய குழந்தை மேலேயே எல்லா தப்பையும் திணிக்கக்கூடாது. நீ ஏன் அங்கே பார்த்த, நீ ஏன் இங்கே போன. குழந்தைகளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்டலாம் நான் ஏஜ் அட்டன் பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாகவே என் உடம்பு இப்படி தான், இப்படி நிமிந்து தான் நடப்பேன். என்னைய வந்து இப்படி குனிஞ்சுக்கிட்டு நட, அதெல்லாம் நீ வந்து இப்படி நேராக நெஞ்சு நிமித்திக்கிட்டுலாம் நடக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. டே என் உடம்பே அப்படி தான், நான் என்ன பண்ணுறதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை சில பேர் ஏஜ் அட்டன் பண்ண உடனே குழந்தைங்களுக்கு வந்து இப்பயும் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இனிமேல் நீ வந்து அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அமைதியாக இன்னும் இப்படி கீழே குனிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்து போல்டாக நடக்க சொல்லுங்கள் குழந்தைங்களை. அப்போ தான் எவனாவது இடிச்சா கூட எவன்றது தெரியும், குனிஞ்சுக்கிட்டே போனால் எப்படி தெரியும். அதனால் குழந்தைங்களை வந்து போல்டாக இருக்க சொல்லுங்கள், எதுக்குமே பயப்பட வேண்டாம். யாராவது நின்று அந்த குழந்தைகிட்ட பேசி அடுத்து அட்ரஸ் கேட்குற மாதிரி, பாப்பா இந்த தெரு எங்கே இருக்குது, இந்த கடை எங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம் பேச்ச போடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, இப்படின்ற செகண்டுக்குள்ள ஒரே சிட்டா பார்த்து ஓடி வந்து அவங்க கிட்ட நிற்காது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பிடிச்ச பொருள், அதாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிடிச்ச பொருள் கொடுத்தாலும் வாங்க வேணும். எவ்வளவுதான் உனக்கு எவ்வளவுதான் பிடிச்ச பொருளாக இருந்தாலும் நீ அம்மா அப்பா கிட்ட மட்டும் கேளு, அடுத்தவங்க யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட சொல்லிடுங்க, இப்போல்லாம் லவ் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அதனால் வந்து லவ் பண்ணுறியா, ஆனால் முன்னாடியே யோசிச்சுக்க எல்லாத்தையுமே. நல்ல ஃபேமிலியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்க. நீ ஃப்ரெண்ட்லியாக பழகும் போதே இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா அப்படின்றத பார்த்துக்கோ. அடுத்து அந்த பையன் நல்ல பையனா, ஏன்னா பார்த்துட்டு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா லவ் வந்துடுது. அது வர்றது கூட தப்பு இல்லை, ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிச்சுன்னா. அதனால தான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிவிடுங்க, ஒரு மெச்சூரிட்டி வந்தவொடனே அம்மா நீ லவ் பண்ணுறியா பண்ணலையான்னு தெரில, ஆனால் லவ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த கோடி கணக்கில் சொத்து வச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணு அப்படின்னா, எப்போ இந்த கோடியை சம்பாதிச்சு எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படி தான் எனக்கெல்லாம் தோணும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது 9 கட்டப்பை தான் இருந்தது, ஏன்னா கோடிக்கணக்கில் வச்சுட்டா கல்யாணம் பண்ணேன். என்னெல்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க, நீ வந்து வசதியான பையனாவது பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த வசதி கிடையாது, இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ஓரளவு வசதி இருக்குது. ஆனால் அன்னைக்கு நான் இந்த தங்கமான மனுஷனை மிஸ் பண்ணியிருந்தா ஒருத்தர் சிரிக்கிறான். கேரக்டர் தான், அதை தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி புரியுவாங்க. ஏன்னா பணம் காசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இருக்கும், அதை தூக்கி நம்மளே செலவு பண்ணிட்டு உட்காந்து செலவு பண்ணிட்டு கிடந்தா அது பணம் எப்படி இருக்கும். அதனால் வந்து நல்ல உழைப்பாளியாக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும், உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானா, அவங்க ஃபேமிலியினால உங்களுக்கு பிரச்சனை வராதா, இது இருந்தால் போதும் தகுதியான மாப்பிள்ளை அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்கோ. பணம் இருக்குதா, அதே மாதிரி வந்து எதுவுமே தெரியாமல் அவன் வந்து ரொம்ப டிப்பு டப்பாக வர்றான், ஃபோனில் ஹாய் ஹாய் பேபி அப்படி சொல்கிறான், இதெல்லாம் பார்த்து நம்பிடாத அப்படின்றத குழந்தைக்கு புரிய வைங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அவர் கூடயே இருந்து அந்த வாழ்க்கையை அதாவது வெற்றியாக சந்தோஷமாக வாழ்ந்துடணும். இதை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா லவ்வில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி லவ் பண்ணுற பையனால் லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன இது வந்துருச்சுன்னா கூட அதை உடனே ஸ்கிப் பண்ண சொல்லுங்கள். பொறுத்துக்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள போய் சரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம புள்ள பெற்று வைக்கல, கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைங்களுக்கு பண்ணி வைக்கல, சரிங்களா? அதனால் பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க, நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி அவனை திருத்துறதுக்கு ஒன்றும் நீ போய் இது பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. அது மாதிரி எங்கள் லட்டுக்குட்டிக்கு நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்கள வந்து டியூஷன் அனுப்புகிறீங்க இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க வந்து தனி பஸ்ஸில் அவங்க போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை எங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்குதோ அந்த இடத்துல போய் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வர பாருங்கள். இது எல்லாமே நம்ம குழந்தைகள் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறது. நான் ஷூட்டிங் போயிருந்தேன் ஒரு ஊருக்கு, நாங்கள் எல்லாம் ஒரே டீமாக தான் போனோம். காலைல ஒரு வீட்டில் ஷூட்டிங் நடக்குது, சாயங்காலம் அந்த வீட்டு பக்கத்து வீட்டு பொம்பளை அழைச்சிட்டு ஓட்டிட்டான் எங்கள் கூட வந்தேன். என்னடா இப்போ காலைல தானே எல்லோரும் தெரியாத ஊர், காலைல தானே போய் இறங்கணும், கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தா தெரிஞ்சா சாயங்காலம் கூட்டு ஓட்டிட்டானுன்னு அப்புறம் ஷூட்டிங்லேருந்து எங்களை துரத்தி விட்டாங்க அந்த ஊரை விட்டு. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த அழகு, அடுத்து பார்த்தீங்கன்னா கலரு, அடுத்து இந்த பணம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து போகும் இல்லை அதிகரிக்கும். இது எல்லாமே அது வந்து நிரந்தரம் கிடையாது, சரிங்களா? ஆனால் வந்து அந்த கரெக்டான குணம் தான் நிரந்தரமான ஒரு விஷயம். அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே சக்ஸஸ் அப்படின்னு போயிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை மொத்தத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம், நிறைய நல்ல விஷயம் சொல்லுங்கள், தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுப்போம், குட் டச் பேட் டச் வந்து சொல்லிக் கொடுங்க, தப்பு கிடையாது, சரியான ஒரு முறையில் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் லேடிஸ் பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆம்பளை பசங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி பெரியவங்களும் வந்து ஒரு சிலர் நான் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த கடமைக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி நம்ம கடமை முடிஞ்சுதுரா அப்பா. அதே மாதிரி நான் நிறைய மண்டபத்தில் கூட பார்த்துருக்கேன், பொண்ணுக்கு அங்கே தாலி ஏறினோடனே பொண்ணுடைய அம்மா அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து
நல்லா நம்ம சைட்லாம் கல்யாணம் நடந்தாக்க பொண்ணு மாப்பிள்ளை தவிர எல்லாம் கீழே பந்தியில் போய் உட்காந்துருவாங்க. அப்பா முடிஞ்சிடும் எப்படா தாலி கட்டுவாங்க. அதனால வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மட்டும் பிடிச்சிருந்தாலும் பத்தாது. இன்னொன்று வந்து இந்த பணம் காசு இதெல்லாம் இருக்குதா அப்போ சூப்பர்ப்பா அப்படின்னு கட்டி கொடுத்துடக்கூடாது. மாப்பிள்ளை நல்லவங்களா ஃபேமிலி நல்லவங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து எப்படி வேர்த்து விறுவிறு இருக்குது பாருங்கள் காலையில் குளிர் காற்றுலையே. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எனக்கு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வீடு கட்டும்போது தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நான் வீடை கம்ப்ளீட் பண்ணி குடி போயிட்டேன்னு நம்ம குடி வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் சொன்னது, நான் வந்து வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் நீங்கள் குடி வந்துட்டீங்க, என்னால் இன்னும் குடி வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லுவேன், இதுக்கு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஏஜும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு 4 வருஷம் தான் ஆகுதான். நல்ல வேலையில் இருக்காங்க, லோன் போட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றத விட இவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கிடைச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு 4 வருஷத்தில் கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் வந்து எங்களுக்கு கடவுள் உதவி பண்ணி இந்த பண விஷயம் இது எல்லாத்தையுமே நம்ம சமாளித்தோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு பெரிய லோன் கிடச்சிருச்சு, வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இருக்கிற, அதாவது ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க சிரிக்கிறாங்க, அந்த இதை மட்டும் நம்ம பார்க்காம இந்த சிரிப்புக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அதை விட நம்மளுக்கு கடவுள் கொஞ்சத்தை தான் கஷ்டமாக கொடுத்துருக்காரு, இது கஷ்டமே கிடையாது நம்மளுக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கஷ்டம்னு பார்க்காம இப்போ ஒரு கேம் விளையாடும் போது எவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்த கடக்கிறோம். ஒரு கிளாம்ன்ற ஒரு கேம் விளையாடும் போது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடங்கல்கள் கேம்லேயே வருது. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம சுவாரஸ்யமாக கிடக்கிறோம். அடுத்து இதை நம்ம தாண்டணும், இதை தான் லைஃப்பில் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறோம்? அதுக்கு மட்டும் உட்காந்து அதை அழுதுகிட்டு அப்படியே மனசு உடஞ்சு போய் அவன் நம்மளை கிண்டல் பண்ணுவானே, இவன் நம்மளை கிண்டல் பண்ணுவானே இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணவே மாட்டீங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாரும் காமனாக சொல்கிற விஷயம் எனக்கு அடுத்தவனுக்காக வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துட வேண்டாம் ஒரு விஷயம், ஓகேங்களா? இன்னொன்று வந்து நம்மளை பற்றி அவன் என்ன நினைப்பானோ, அவன் எதுவுமே நினைக்க மாட்டான், அவன் பாட்டு அவன் வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம என்ன நினைப்போம், அவன் என்ன நினைப்பானோ, இவனுக்காக நம்ம இப்படி இருக்கணும், இவனுக்காக ட்ரெஸ்ஸிங் இப்படி பண்ணணும், இவனுக்காக நம்ம இதை பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி அடுத்தவனை பற்றி நினச்சிட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்து போயிட்டு இருப்பான். அவனதான் முடிஞ்சு போச்சு அவன் வந்து இது பண்ணது. அவனுக்காகவே நம்ம வந்து பயந்து நினச்சி நம்ம வாழ்க்கை மன உளைச்சல் பல மாதிரி ஆகிப்போம், ஓகேங்களா? ஸோ நமக்காக வாழுங்க, நமக்கு தேவை என்னங்கிறது நமக்கு தெரியும், அதை செஞ்சுக்கிறது நம்ம இது பண்ணுவோம். இன்னொருத்தருக்காக கார் வாங்கணும், இன்னொருத்தருக்காக வீடு கட்டணும்னு வச்சா உலகத்தில் எவனுமே வாழ முடியாது. ஆமாம், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம நல்லா இருக்கலாம். அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து நேரம்ன்றது கிடச்சிதுன்னா இன்றைக்கி நேரம் போச்சுன்னா திருப்பி நாளைக்கு புது நேரம் தான், போன நேரம் பழைய நேரம் நம்மளுக்கு வராது. அதனால் அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள், உட்காந்து எழுதுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வேணும், இதுக்காக நம்ம இப்படி உழைக்கணும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குகிறோம், 4 மணி நேரம் திங்கிறோம், மீதி நேரம் சீரியல் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிற விஷயத்துக்காக நான் எவ்வளோ நேரம் உழைச்சேன்றது ஒன்று இருக்குல்ல, அப்போ அது இருந்தால் தானே நம்மளுக்கு வேண்டியது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திறமையை வந்து காசாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் அதை எப்படி செய்யணும், எப்படி அதை வந்து பெருக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து சின்னதாக இங்கே பாருங்கள், என் கையில் வந்து மெஹந்தி போட்டிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டோடைய இவங்க ரிலேஷன் அவங்க. இப்போ நான் ரீசெண்டாக காமிச்சிருந்தேன், மருமகளாக வரப்போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுருந்தாங்க. அவங்க காலேஜ் தான் படிக்கிறாங்க, ஆனால் மெஹந்தி இப்போ இதை போய் அவங்க பெருசாக காசு கொடுத்து பெருசாக கிளாஸில் உட்காந்து இப்படிலாம் கற்றுக்கல. நேச்சுரலாக அந்த பொண்ணுக்கு இந்த திறமை இருக்குது. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு வந்து 2000 ரூபாய் 2500 அது மாதிரி அந்த போடுற டிசைன் பொறுத்து வாங்குறாங்க. அப்போ இந்த வயசுலேயே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு திறமையை கண்டுபிடிச்சி அதை வந்து செஞ்சு அதை சம்பளமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் அடுத்தடுத்து அவங்க பெருக்கிட்டே போகலாம். அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து முயற்சி பண்ணி பெருக்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த மோட்டிவேஷன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்லாம் மோட்டிவேஷன் வீடியோ போடுவீங்க, அதை பார்க்கும்போது எனக்கும் செய்யணும் அப்படின்னு தோணும், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் போட்டால் பார்க்குறாங்க, மோட்டிவேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதுதான் உண்மை. இப்போல்லாம் நல்ல விஷயம் போட்டால் யாருமே பார்க்கறது கிடையாது. எனக்கும் அவருக்கும் சண்டை, இவன் எனக்கு வேண்டாம் போடா என் கொய்யாலே அப்படின்னு சொன்னால் அதை வந்து மில்லியன் பேர் பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து அது பார்க்குறாங்கன்றதுக்காக அதை நம்ம கிரியேட் பண்ணி போட முடியாது. அதுக்காக நம்ம ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால மான மரியாதை போச்சுன்னா அது திருப்பி சம்பாதிக்க முடியாது. அதனால இனிமேலும் யாரை பற்றியும் பேசுவதாக விருப்பமில்லை. அதனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே 1000 பேர் மோட்டிவேஷன் வீடியோ போடுவாங்க. 1000 பேரையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்த விஷயத்தை வந்து இது பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அதனால நீங்கள் இப்போ உங்களுக்கு எது வேணும், எதுக்காக நீங்கள் வந்து ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி ஒரு 2-3 வீடியோ பாருங்கள், மோட்டிவேஷனாக பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து செயலில் காமிக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசி வரைக்கும் இவங்க பேசுகிறாங்க, நாளைக்கு காலையில் நம்ம ஆரம்பிச்சே ஆகணும், அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவோம். இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, இப்படி டெய்லி நம்ம சோர்ந்து போகிறது, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே செய்யவே முடியாது. ஒரு வாரம் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணி செய்ய ஆரம்பித்து சின்ன பட்ஜெட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யுங்க. அது கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இதுதான். ஸோ அதனால் நான் முயற்சி பண்ணப்பா. நாங்கள்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் தெரியுமா? சூப்பு கடை வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா மச்சான் எதாவது செய்யலாம். நான் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுத்தேன், செஞ்சு விற்றேன். இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி அது செஞ்சு விற்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடிங் பண்ணோம். நான் நியூஸ் ரீடிங் பண்ணும்போது என் கற்பனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனலில் உட்காந்து நம்ம தான்டா நியூஸ் வாசிக்கிறோம், இப்படிலாம் இருக்கும். ஆனால் வந்து கடவுள் எதுவும் அமைச்சு கொடுத்தாரு. இப்போ இந்த பிஸ்னஸ் தான் கடவுள் நம்மளுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 2 குழந்தையில எந்த குழந்தைக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட், எந்த குழந்தைக்கு அதிகமாக அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க? நீங்கள் வந்து சொல்கிறத கேட்குற குழந்தைக்கோ வாங்குகிற பொருளை வீணடிக்காமல் பிரயோஜனமாக பண்ணுற குழந்தைக்கு தான் நீங்கள் அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க. இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க, அது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கவே இல்லை, சொல்கிறதையே கேட்கலன்னா நீங்கள் செய்கிறதையே விட்டுருவீங்க. அது மாதிரி தான் கடவுளோட இதுவும். நம்ம வந்து கடவுளை எனக்கு இது வேணும், நான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி இருந்தேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும், நான் உழைக்கிறேன், அதுக்கான ஊதியத்தை மட்டும் கொடுன்னு நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம்ல. அப்போ கண்டிப்பாக கடவுள் என்ன திரும்ப பண்ணுவார்? கடவுளோ இல்லை நீங்கள் இயற்கையோ, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி கூட இயற்கை, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம திரும்ப வேணும் நினைக்கும் போது புள்ள இவ்வளவு ஆசைப்படுது, கொடுத்து தான் பார்ப்போம், அது ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா அதை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் ஆஃபர் போயிட்டுருக்கு 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க வாங்குங்கன்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு இதோட குவாலிட்டியும் ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நன்றி. பாய்.